கட்டி விஜய் படத்தை ஒட்டி அந்த நடு கூட்டத்தில் ஊர்வலம் விடுறாங்க. அந்த அவசியம் என்ன? அதை ஒரு தொலைக்காட்சி நேரடியாக தடுத்து நிறுத்துகிறாங்க. அதை நிறுத்தி உள்ளே பார்க்கும்போது நாங்கள் தனிப்பாட்டில் வச்சுக்கிட்டு சர்வீஸ் பண்ண வந்தோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் அனுபவிச்சிருக்கக்கூடாது விஜய் தொண்டர்கள், விஜயினுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். அதுக்கு பிறகு இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்த பிறகு பொதுமக்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லி, பொதுவான ஆம்புலன்ஸ் வருது கொடி கட்டாத பொதுமக்களை ஏற்றி உயிரை காப்பாற்றுறதுக்கு வர ஆம்புலன்ஸு. அந்த ஆம்புலன்ஸை போய் விஜய் ரசிகர்கள் அடித்து கண்ணாடியை உடச்சி நொறுக்குறாங்க. 3 ஆம்புலன்ஸ் டிரைவர் அடித்து படுகாயமுற்று ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது அத்தனை முன்னணி தொலைக்காட்சிகளும் யூடியூப் சேனல்களும் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணியிருப்பாங்க. என்ன கேட்க போனால் விஜய் எந்த தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ப்ரமோட் பண்ணுறதோ அதே யூடியூப் சேனல் அதையும் அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஆக இதெல்லாம் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான, ஒரு அறிவிலித்தனமான, மோசமான ஒரு நிகழ்ச்சி. மின்சாரத்தை நிறுத்திட்டாங்கன்றாங்க. அது முழுக்க தவறு. அது எல்லா தொலைக்காட்சியும் படம் பிடிச்சிருக்காங்க, எல்லா விளக்குகளும் எரியுது. அதெல்லாம் உடச்சி உள்ளே போகிறாங்க. அது அனல் வெப்பம் அதிகமாக வீசக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல உள்ளே போய் அங்கே நின்று அங்கே மயக்கம் போட்டு சில பேர் விழுந்திருக்காங்க. அது எந்த ஒரு உயர்நீதிமன்றம் சொன்ன வழிகாட்டல் முறை கிடையாது. காவல்துறை வகுத்தளித்தா இத்தனை கண்டிஷன் போடுறீங்களே, எங்களுக்கு கர்ப்பிணி பெண்களை வரக்கூடாதுன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும், குழந்தைகளை அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும்னு நீங்கள் ஹைகோர்ட்டில் கவுண்டர் பெட்டிஷன் போடுறாங்க தமிழக வெற்றி கழக அட்வொகேட்டு. இதெல்லாம் இதெல்லாம் நியாயமா சொல்லுங்கள்? தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளோ முட்டாள்களாக நினைக்கிறீங்களா? உங்கள் ரசிகர்கள் உங்களை கொண்டாடலாம், ரசிப்பு தன்மை உள்ள பொதுமக்கள் அந்த இடத்துக்கு பார்க்க வரலாம். அங்கே பார்க்க வந்த கூட்டம் ஒரு 50,000 பேர்னா அந்த கரூர் மாவட்டத்தில் மீதி 20 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ 20 லட்சம் தமிழக மக்களும் அந்த மாவட்டத்தில் முட்டாள்களா?